தூய்மையின் ஆலயம் இயேசுவின் திரு இருதயம். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. அன்பு தூய இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கும் ஓர் அற்புத நீரூற்று. அது ஆறுதலின் கருவூலம் மட்டுமல்ல, ஆற்றல் அனைத்தின் ஆழியாகவும் அமைகிறது. தூய அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, அடிமைத்தனங்களுக்கும் இடமில்லை. அது விடுதலையில் ஒளிர்கிறது. விடுதலை பெற்ற இதயமே கள்ளம் கபடில்லா கனிந்த தூய அன்பில் நிறைந்து வழியும். அன்னை மரியா சுயநலமில்லா தூய அன்பால் நிறைந்திருந்தார். எண்ணற்ற தலைமுறைகள் போற்றிடும் விடுதலை பெண்ணாக மாறியதோடு மகன் இயேசுவையும் தூய்மை மிகு அன்பினாலே தன் உடலென்னும் பேழையினுள் தாங்கினார். திருப்பாடலின் ஆசிரியர், ஆண்டவரே, திருமலையில் குடியிருக்க தகுதி தூய்மை மட்டுமே என்கிறார். செம்மறியின் இரத்தத்தில் தங்களின் ஆடைகளை தூய்மைப்படுத்தியவர்களின் பெயர்களே வாழ்வெனும் நூலில் எழுதப்பட்டுள்ளது என்கிறது திருவெளிப்பாடு. ஆம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பர் என்கிறார் நற்செய்தியாளர். பாவம் தவிர அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்த இயேசுவின் திரு இருதயம் உங்களை அழைத்த இறைவன் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள் என அழைக்கிறது. சிந்திப்போம்.